அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கால பைரவருக்கு உண்டான விரதம் மற்றும் வழிபாடு முறையில் போன்றவற்றை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இறைவன்களில் முக்கிய இறைவனான ஸ்ரீ கால பைரவர் அவர்கள் மக்களை மரணத்தில் இருந்து காப்பாற்றும் இறைவனாக விளங்குகிறார்கள். எவ்வளவு தொல்லைகள் மக்களை நெருங்கினாலும் அதை தீர்த்து வைக்கும் மருந்தாகவும் அவர் விளங்குகிறார். இவற்றில் முதல் பூஜை காலையில் தொடங்கும், இரவில் முடிவடையும். மேலும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை போன்ற நாட்களில் வரும் அஷ்டமி திதியானது கால பைரவரை வணங்கும் முக்கிய சிறப்பான இந்த நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் வீட்டில் செய்வினை கோளாறுகள், எதிரிகளால் வைக்கப்பட்ட பிள்ளி சுனியம் போன்றவை உங்கள் குடும்பம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை அனைத்தும் தகர்த்தெறியும் இறைவனாக ஸ்ரீ கால பைரவர் அவர்கள் விளங்குகிறார்கள். ஒவ்வொரு முறையும் மேற்கொள்ளும் போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இறைவனை பூஜிக்க வேண்டும். வழிபாடு முறைகளை பற்றி பார்க்கலாம். கால பைரவருக்கு பீட்ரூட் போன்ற கிழங்குகள் மிக அதிக அளவில் பிடிக்கும். எனவே அஷ்டமி விரதத்தில் இருப்பவர்கள் பீட்ரூட்டை நன்றாக வேக வைத்து அதில் நீங்கள் முன்பு செய்த சாதத்தில் தண்ணீர் நன்றாக கலந்து இறைவனுக்கு படைக்கப்படுவதற்காக நீங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு தேனை அதில் சுவை பார்க்கப்படாமல் செய்த உளுந்த வடை மற்றும் இதனையும் தேனில் நன்றாக கலந்து, மேலும் ஆஞ்சநேயருக்கு எப்படி வடமாலை சாற்றுகிறோமோ அதுபோல இறைவன் ஸ்ரீ கால பைரவர் அவர்களுக்கு வடமாலை சாற்ற வேண்டும். பிறகு ஒரு பெரிய வெண்பூசணிக்காயை இறைவனுக்காக படைக்க வேண்டும். மேலும் முன்பு கூறியது போல சுவை அறியப்படாத, அதை எச்சில் படாமல் செய்த எலுமிச்சை சாதத்தை 2 பாத்திரங்களில் இறைவனுக்கு படையலிட்டு வணங்க வேண்டும். முன்பது கூறியது போல பேய் பிசாசு போன்றவை உங்களை பிடித்திருந்தால் பைரவர் சன்னதியில் வழங்கப்படும் எந்திரத்தை நீங்கள் எடுத்து வந்து பால், தேன், இளநீர் போன்றவற்றை நன்கு அதில் கலந்து அதனை இறைவனுக்கு அபிஷேகமாக நன்றாக செய்ய வேண்டும். மேலும் சர்க்கரை பொங்கல், வடை, பாயாசம், பைரவர் விரும்பி உண்ணக்கூடிய அதிக அளவிலான மாமிச வகைகள் மற்றும் இறைவனுக்கு அபிஷேகமாக வைத்து படையலிட வேண்டும். மேலும் இது போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் செய்து வழங்கப்பட்ட அந்த எந்திரத்தை ஒரு தாயத்து போன்று கையில் அணிந்து கொள்ள வேண்டும். அது போன்றவற்றை இவ்வாறு ஒவ்வொரு அஷ்டமி நாட்களிலும் நீங்கள் செய்யும் இந்த நிகழ்வானது பைரவர் அவர்கள் உங்களை எந்த ஒரு பிள்ளி சூனியம், பேய் பிசாசு போன்றவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களுடன் உங்கள் தாயத்தில் உங்களுடன் பயணிப்பார். மேலும் உங்களுக்கு மரணம் பற்றிய நினைப்பு அதிகமாக இருந்தால் அந்த எண்ணத்தை போக்கி நிரந்தரமாக வாழ, நிம்மதியாகவும் வாழ வழி செய்வார். மேலும் உங்கள் குடும்பத்துடன் நல்ல செல்வ செழிப்புடன் வாழவும் இறைவன் அவர்கள் உதவி செய்வார். எனவே இந்த அஷ்டமி திதியில் நாங்கள் மேலே கூறியுள்ள நிகழ்வுகளை கடைபிடித்து ஸ்ரீ கால பைரவர் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.